Hi students, this is quantum mechanics class. I am your professor Dr. D. Silambarasan. நம்ம ஏற்கனவே செகண்ட் யூனிட் முடிச்சிட்டோம். ஹைசன்பர்க் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அதில் நான் சொன்ன மாதிரி குவாண்டம் மெக்கானிக்ஸை 3 வேஸில் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். ஒன்று டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலமாக அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து ஸ்க்ராடிஞ்சர். அப்புறம் ரெண்டாவது வந்து ஆப்ரேட்டர்ஸ் தியரி, அதை வந்து டிராக் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அடுத்து வந்து மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ், அது வந்து ஹைசன்பர்க் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ நம்ம ஆப்ரேட்டர் தியரியும் ஹைசன்பர்க் பிரின்சிபல் அது செகண்ட் யூனிட்டில் பார்த்தோம். இப்போ வந்து மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் என்னென்னு பார்ப்போம், 4th யூனிட். ஸோ இந்த 4th யூனிட் நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸில் சொன்ன மாதிரி ஹைசன்பர்க் தான் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த 3 அப்ரோச்சுமே அரௌண்ட் 1925 டு 1930 இந்த பீரியட்லேயே எவால்வேட் ஆன அப்ரோச்சஸ். ஸோ லீனியர் வெக்டர் ஸ்பேஸ், நான் ஏற்கனவே கிளாஸில் சொன்ன மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், வெக்டர்ஸு, மேட்ரிக்ஸு எல்லாமே ஒவ்வொரு ஃபார்ம், ஆனால் ப்ராப்ளம் வந்து சேமாக தான் இருக்கும். நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸே ஸ்கூல்லலாம் மேட்ரிக்ஸ் மூலமாக சால்வ் பண்ணியிருப்போம். அதேமாரி வெக்டர்ஸையும் மேட்ரிக்ஸ் மூலமாக சால்வ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட். ஸோ இதில் இப்போ அதனால தான் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸில் அதோட பேசிக்ஸே வெக்டர்ஸ் தான். அதனால லீனியர் வெக்டர் ஸ்பேஸ் என்னங்கிறது முதல்ல பார்ப்போம். த குவாண்டம் டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் எ ஸ்டேட் ஆஃப் எ சிஸ்டம் கேன் பி expressed in terms of a vector A. Linear vector space is defined as a set of vectors A, B, C satisfying the following properties. இதெல்லாம் basics. For every pair of vectors A and B, there exists a resultant vector C is equal to A plus B. Vector addition is commutative and associative. A plus B is equal to B plus A plus B plus C is equal to A plus B plus C is equal to A plus B plus C. The origin of the vector space is 0. Vector space na நிறைய வெக்டர் வர்ற ஒரு ஸ்பேஸ், அதான் வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆரிஜின் நம்ம ஸ்கூலில் டயக்ராம் போட்டிருப்போம், 11th தான் வெக்டர்ஸ் படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து வெக்டர் ஆரிஜின் ஆஃப் த வெக்டர் வந்து 0. Multiplication is distributive and associative. So small a into a plus b is equal to aa plus ab. A plus b into a is equal to aa plus ba. Ab is equal to aba. Here a, b are complex numbers. For every vector a, there exists minus a such that a plus minus a is equal to 0. So ஒரு வெக்டர் a, இன்னொரு வெக்டர் மைனஸ் a, அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 0வாக இருக்கும். If a set of vectors a1, a2 up to an obey the relation c1 a1 plus c2 a2 up to cn an is equal to 0, where c1 c2 up to cn are not all 0, அதாவது coefficients, then a's are said to be linearly dependent. ஸோ Cன்றதெல்லாம் 0 இல்லைன்னா ஒவ்வொன்றும் linearly dependent. When no such C's exist, then A's are linearly dependent. இது ஏதோ மிஸ்டேக்காக இருக்குது. No such C's exist, then A's are linearly independent. இண்டிபெண்ட்டை தப்பாக டிபெண்ட்னு எழுதியிருக்காங்க, நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டுன்னு மாற்றிக்கோங்க. The maximum number of linearly independent vectors in a vector space is the dimension of the vector space. நம்ம மேட்ரிக்ஸில் வந்து டைமென்ஷன், ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ அதுதான் இங்கே த டைமென்ஷன் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ். அதாவது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ டிட்டர்மினன்ட் எத்தனை இருக்குதோ அதுதான் நமக்கு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு படிச்சிருப்போம். அதே தான் இது. த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் vector in a vector space is the dimension of the vector space. The dimension can be finite or infinite. The origin of dimension can be finite or infinite. A linearly independent set of vectors an satisfying psi is equal to summation n is equal to 1 to n cn an. For every vector psi, நம்ம அங்கே வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்ல, இங்கே வந்து லீனியர் வெக்டர் ஸ்பேஸில் அதை வந்து வெக்டர்னு சொல்கிறோம். psi in a linear vector space of dimension n, capital N is called coordinate system or base vectors or simply basis for the vector space. ஸோ அதுதான் பேஸ் வெக்டர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை கோஆர்டினேட் ஆஃப் த சிஸ்டம்னு சொல்லலாம், இல்லைன்னா பேசிஸ் ஆஃப் த சிஸ்டம்னு சொல்லலாம். ஹியர் எனி ஆர்பிட்டரி வெக்டர் இன் த ஸ்பேஸ் மே பி ரிட்டன் as a linear combination of the basis vectors in one and only way. Cn are the components of psi and are called vectors and are represented in
மேட்ரிக்ஸ் ஃபார்ம் as C1 to Cn, அதாவது காலம் மேட்ரிக்ஸாக எழுதுகிறோம், இல்லைன்னா ரோ மேட்ரிக்ஸாகவும் எழுதிக்கலாம் C1 to Cn. thus a vector can be expressed either a row or column matrix. ஸோ இதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. ஒரு வெக்டர் நம்ம வெக்டர் ப்ராடக்ட்டு டாட் ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷனு டாட் ப்ராடக்ட் எடுக்கலையே நம்ம மேட்ரிக்ஸ் மூலமாக தான் சால்வ் பண்ணுவோம். அதை வந்து ரோ மேட்ரிக்ஸாவோ காலம் மேட்ரிக்ஸாவோ எழுதிக்கிறோம், அதான் சொல்லுது. ஸோ A1 to An are called orthonormal if An, Am is equal to An, Am dagger is equal to Kronecker delta Nm பேசிஸில் nm. ஸோ n, m is equal to 1 to n. இதெல்லாமே பேசிக் டெஃபினிஷன்ஸ். ஆர்த்தோநார்மலாக இருந்துச்சுன்னா an, am டேகரும் Kronecker delta nmக்கு ஈக்குவலாக இருக்கும். இஃப் த பேஸ் is set an has n vectors, then the space is n dimensional. ஸோ ஒரு செட்டில் உள்ள வெக்டர் n வெக்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் அந்த டைமென்ஷன் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ். Any vector represented in two different bases will have different components. Two different bases இருந்துச்சுன்னா two vector components இருக்கும். And the column matrices will be different. So column matrices, so ஒரே vector spaceக்குள்ளே இருக்கிறது தான் எத்தனை வெக்டர் இருக்குது. ஒரு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குன்னா நிறைய வெக்டர் ஒரே ஸ்பேஸில் இருக்குல்ல, அதை தான் வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். அதில் எத்தனை வெக்டர் இருக்குதோ அதுதான் டைமென்ஷன் ஆஃப் தி வெக்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் வெக்டர்ஸாக தான் இருக்கும். அதோட கரஸ்பாண்டிங் காலம் மேட்ரிசஸோ ஆர் ரோ மேட்ரிசஸோ வில் பி டிஃபரெண்ட். த பேசிஸ் வெக்டர்ஸ் ஆஃப் ஒன் ரெப்ரசன்டேஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ் எ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் த பேசிஸ் வெக்டர்ஸ் ஆஃப் ஏ of a second representation. The basis vector of one representation can be represented as a linear combinations of the basis vectors of a second representation. Hence any two representation of the same linear vector space will be represented by a transformation, and the transformation matrix will be unitary if the norm of the vector space is same in any representation. ரொம்ப சிம்பிள். த பேசிஸ் வெக்டர் ஆஃப் ஒன் ரெப்ரசன்டேஷன் கேன் பி ரிட்டன் as a linear combination of the basis vector of a second representation. Hence any two representation of the same linear vector space, அது முக்கியமான பாயிண்ட். எனி டூ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த சேம் லீனியர் வெக்டர் ஸ்பேஸ், அதாவது ஒரே வெக்டர் ஸ்பேஸில் உள்ள ரெண்டு வெக்டர், அது லீனியர் வெக்டர் ஸ்பேஸாக இருக்குல்ல உள்ள ரெண்டு வெக்டர் வில் பி ரிலேட்டட் பை எ டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேட்ரிக்ஸ் வில் பி யூனிட்டரி. அந்த ரெண்டுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து யூனிட்டரியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் a dagger is equal to I அப்படின்னு வரலாம், யூனிட் மேட்ரிக்ஸாக வரலாம். ஸோ அதுதான் இஃப் த நார்ம் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ் இஸ் சேம் இன் எனி ரெப்ரசன்டேஷன். ஸோ நார்மலைசேஷன் எடுத்தோம்னா ரெண்டும் சேமாக இருக்கும். கன்சிடர் எ வெக்டர் OA, சோனின் ஃபிகர் போட்டிருக்கு, ஃபிகர் இதில் அட்டாச் பண்ண மிஸ் பண்ணியாச்சு, மறந்தாச்சு. சரி, நான் உங்களுக்கு புக்கு பேஜஸ் மெட்டீரியல் பேஜஸ் புக் பேஜை அனுப்புகிறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. யூஸிங் தி பேஸ் வெக்டர்ஸ் A1, A2, த வெக்டர் OA கேன் பி ரிட்டன் as OA is equal to AA1 plus BA2. On the other hand, in terms of base vectors A1 prime, A2 prime, the vector OA can be written as OA is equal to small a prime A1 prime plus B prime A2 prime. Right, the change from one basis set to another basis set is called transformation of the base vectors. ஸோ OA அப்படின்னு ஒரு வெக்டர் இருக்குது, அது AA1 ப்ளஸ் BA2 அப்படின்னு இருக்குது. இது ரெண்டுமே யூனிட்டரியாக இருந்துச்சுன்னா அதோட இன்னொரு மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும், ரெண்டு மேட்ரிக்ஸும் நாம் எடுத்து அது ரெண்டு யூனிட்டரி கொடுத்துச்சுன்னா அது இன்னொரு வெக்டர் எப்படி இருக்குன்னா A prime A1 prime ப்ளஸ் B prime A2 prime இருக்கும். The change from one basis set to another basis set is called transformation of the base vectors. ஸோ ஒரு வெக்டர்லேருந்து இன்னொரு வெக்டரை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்ல, அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி பேஸ் வெக்டர்ஸ்னு சொல்கிறோம். சப்போஸ் ஏ செட் ஆஃப் n ஆர்த்தோநார்மல் வெக்டர்ஸ் n செட்டுன்னு போட்டுட்டாலே இந்த செட் ப்ராக்கெட் வந்துடும். ஸோ செட் ஆஃப் n ஆர்த்தோநார்மல் வெக்டர்ஸ் forms a basis for n dimensional vector space, then any vector in space can be written as size equal to summation n to 1 n is equal to 1 to n cn pi n. அதில் Cn அப்படிங்கிறது பையன் சைன்னு எழுதிக்கலாம். அதாவது இந்த Cn அப்படிங்கிறது மேக்னிடியூடு, அதாவது இதை நம்ம ஒரு ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன் மாதிரி பார்த்தோம்னா சைங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ Cnங்கிறது ஒரு வேல்யூ,
பையனுங்கிறது செட் ஆஃப் ஆர்த்தோனார்மல் வெக்டர்ஸ், செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி. ஸோ செட் ஆஃப் ஆர்த்தோனார்மல் வெக்டர்ஸ் அதில் அப்போ அந்த மேக்னிடியூட் சிஎன் என்னன்னு எழுதணும்னா சிஎன் ஈக்குவல் டு பையன் கமா சையாக இருக்கும். அதாவது இது ரெண்டுக்கும் டிபெண்ட் டேர்மாக இருக்கும். ஸோ அந்த ஈக்குவேஷன் திரும்ப எழுதியிருக்கேன். அதில் π1 = 1,0 அப் டு போகும். அதேமாதிரி π2 = 0,1 அப்படி அப்டுன்னு போகும். த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் அண்ட் ψ2 இஸ் கிவன் பை. ஸோ இந்த மேலே இருக்க பாயிண்டில் என்ன சொன்னோம், ஆர்த்தோனார்மல் வெக்டர்ஸாக இருந்துச்சுன்னா அதுதான் ப்ராப்பர்ட்டி. 1,0 இருக்கணும் ஒரு வெக்டர், ஒரு ஃபங்க்ஷன் π1, அப்புறம் π2 வரும்போது 0,1. ஸோ அந்த மாதிரி வரணும். த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் ψ1 அண்ட் ψ2 given by expectation ψ1, ψ2 equal to expectation summation n cn πn, summation m dm πm. This gives a number. Now expectation ψ1, ψ2 is equal to expectation ψ2, ψ1 star complex conjugate. If ψ1, ψ2 is equal to 0, then ψ1 and ψ2 are said to be orthogonal. நார்மல் ப்ராடக்ட் எடுத்தோம்னா 0 வந்துச்சுன்னா ஆர்த்தோகோனல்னு சொல்லுவோம். நம்ம மேட்ரிக்ஸில் இது படிச்சிருப்போம், வெக்டர்ஸ்லையும் படிச்சிருப்போம். இஃப் தி பேசிஸ் வெக்டர் பையன் ஆர் ஆர்த்தோகோனல்னா 0 வரணும், ஆர்த்தோநார்மல்னா 1ன்னு வரணும். கிரானிக்கல் டெல்டா என்எம், n = m இருக்கும்போது அது 1 ஆயிரும். ரைட்டா, சிம்பிள். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஆர்த்தோநார்மலாக இருந்தால் எக்ஸ்பெக்டேஷன் πn, πm இஸ் ஈக்குவல் டு கிரானிக்கல் டெல்டா என்எம். So then in orthonormal basis we have ψ1, expectation ψ1, ψ2 is equal to summation n, m cn star dn expectation πn, πm. So அதில் cn star dm πn, πm expectation பதிலாக கிரானிக்கல் டெல்டா nm போட்டுக்கிறோம். ஸோ இந்த dm கிரானிக்கல் டெல்டா nm கிரானிக்கல் டெல்டா nm 1 ஆயிரும். அப்போ cn ஸ்டார் dn ஆர்த்தோநார்மலாக இருக்கும்போது அது 1 ஆயிரும். அதனால் கிரானிக்கல் டெல்டா nmக்கு 1ன்னு போட்டுரும். ஸோ cn ஸ்டார் dm n = mன்னு போட்டோம்ல, ஏன்னா கிரானிக்கல் டெல்டா nm = 1 எப்போ n = m இருக்கையில் அதனால தான் dm dnன்னு போட்டுருக்கணும். The square of the norm of ψ1 is summation n cn square. அதாவது அங்கே ப்ராபபிலிட்டி ஆம்ப்ளிடியூட்னு பார்த்துருப்போம், CA². அதான் இது. இஃப் ψ1 இஸ் நார்மலைஸ்ட், தென் நார்மலைஸ்டாக இருந்தால் எக்ஸ்பெக்டேஷன் ψ1, ψ2 = 1. இது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ், அதாவது லீனியர் வெக்டர் ஸ்பேஸோட பேசிக்ஸ். இது எப்படின்னா சம்டைம்ஸ் ஏதோ ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆர்த்தோநார்மல்லாம் ப்ரூவ் பண்ணுங்கள், இல்லை ஆர்த்தோகனல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அதனால் இது கொஞ்சம் பேசிக்ஸ், இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரைட், அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம்.